உனக்கு தான் சின்ன வயசுல இருந்தே தெரியுமே எங்க வீட்டு நிலைமை எப்படின்னு. என்ன என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க, வர விட மாட்டாங்க. இங்க பாரு நேஹா, நீ விஷயத்த புரிஞ்சுக்கோ. அது ஸ்கூல் படிச்ச காலம், அது வேற. அப்போ நம்ம சின்ன பசங்க. இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், காலேஜ் படிக்கிறோம். இனிமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயும் வேற யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களே கூப்பிட்டு பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஓ கண்ணா, உன் வாழ்க்கையே வாழுன்னு. இல்ல சஞ்சு, நீ அப்படியே மாத்தி சொல்ற. பொண்ணுங்க வளர்ந்துட்டாங்கன்னா அம்மா அப்பாவோட கட்டுப்பாடுகளும் அதிகமாயிடும். என்னால வர முடியாது. நேஹா, நீ ப்ளீஸ், நீ இப்படி பண்ணாத. நீ ஒரு காரியம் பண்ண. நீ ஒரு 2-3 மணி நேரமா இருந்தா 2-3 மணி நேரம்னா நான் போய் சொல்லியாவது வந்திருப்பேன். ஆனா 2-3 நாளுங்கிறப்போ எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியும். அவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. சஞ்சு, உனக்கு மறுப்பு சொல்றது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சிவபெருமானுக்கு தெரியும் நான் மனசு இல்லாம தான் உன்கிட்ட முடியாதுன்னு சொல்றேன்னு. ஆனா நீ புரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோ. அம்மா அப்பா அண்ணா யாரும் எனக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க. நீ நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ நேஹா. சாரி. சஞ்சு அண்ணா, பந்தயத்துல தோத்தாலும் ஜெயிச்சாலும் இதுல லாபம் எனக்குத்தான். அது மட்டும் இல்லாம நான் யோசிச்சு வச்சுட்டேன். இந்த பந்தயத்தை பயன்படுத்தி எப்போ எங்க எப்படி பண்ணுவேன்னு. நேஹா, நில்லு நேஹா. நீ என் தலைமையில சத்தியமா சொல்ற, நீ என் கூட ஊட்டி வந்தே ஆகணும். பாரு, நீ ஊட்டி வரலன்னா நான் கண்டிப்பா போவேன். ஆனா திரும்பி வர மாட்டேன். அட, வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, எவ்வளவு அழகான நெக்லஸ்னு. ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். போட்டு விடுங்க. இப்போ வேற எந்த சுகத்தையும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால இதையாவது செய்யுங்க. இப்போ இப்படியே நின்றுட்டு இருப்பீங்களா, இல்ல போட்டு விடுவீங்களா? இல்ல இது கூட உங்களால பண்ண முடியாதா? சீக்கிரம் போடுங்க, வாங்க, போட்டு விடுங்க. அப்ப நீங்க ஆம்பளையே இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. அட, சீக்கிரம் போடுங்க. என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் சொல்லிடுங்க இங்க எதுவும் நடக்க போறது இல்லைன்னு. ஒரு விஷயத்த உன் முந்தானையில நல்லா முடிச்சு போட்டுக்கோ. நான் இந்த ரூமுக்கு வெளியே எவ்வளவு பெரிய ஆம்பளையோ அதே அளவு ஆம்பளை தான் இந்த ரூமுக்குள்ளேயும். ஸோ எவ்வளவு ஆட்டம் போடணுமோ நீ படபடன்னு போட்டு முடிச்சுக்க. இனிமே நீ ஆட்டெல்லாம் முடிச்சிட்ட ஒரு ரெக்கைய வெட்டிடுவேன்.
இன்னைக்கு அப்புறம் ஏன் பக்கத்துல வரியோ இல்லையோ, முந்தான தலைக்கு மேல இருக்கணும். உன் நாக்கு வாய்க்குள்ளேயே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? பேலன்ஸ் ஷீட் பத்தி அப்புறம் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி கிராஸ்க்கும் நெட்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. கிராஸ் என்னன்னா எனக்கு ஊட்டி போக விருப்பம் இல்லை. நெட் என்னன்னா அப்பா போக விட மாட்டாரே. ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட தனியா ராத்திரி தங்க விட்டதில்ல. இதுல ஊட்டி எங்க அனுப்ப போறாங்க? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? கூட வரணும்னு ஆசை தான் சஞ்சு. ஆனா எப்படி வருவேன்? ஜெயன் சார். என்ன விஷயம்? தீபக் சரோட தீபம் கொஞ்சம் அது அணைஞ்ச மாதிரி இருக்கே. நீங்க நினைக்கிறதால அப்படி ஆயிடாது. பார்க்க போனா தீபக் சார் விளக்கு இன்னும் அணையல. அணையவும் இல்ல, இனி எப்பவும் அணையவும் அணையாது. சார், இந்த ஃபைல்ல அப்படி என்ன இருக்கு? இவர் இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டாரு, ஏதோ தப்பு நடக்குது. குறைஷி, உனக்கு இன்னும் புரியல. அவனுக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் கிடைக்காத வரைக்கும் என் கவலை குறையாது. சரி, நான் நாளைக்கு வந்து பேசுறேன். வாம்மா, உட்காரு. அப்பா, உங்க பிபி மாத்திரை தீந்து போச்சு. ஞாபகமா வாங்கிட்டு வாங்க. இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல? என் பொண்ணு மருந்து போட்டாலே வலி குறையாம எப்படி இருக்கும்?
அப்பா, எனக்கு தெரியும் டியூட்டி விஷயங்களை வீட்டில் பேசுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசினதை நான் கேட்டுட்டேன். உங்களுக்கு ஒருத்தருக்கு எதிராக ஆதாரம் சேகரிக்கணும்ல, இதை வச்சுக்கோங்க கேமரா. ஏதாவது முக்கியமான பொருள் கிடைச்சா உடனே இதுல போட்டோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆதாரம் சேர்க்க உதவியா இருக்கும். அப்புறமாப்பா, புது ரீல் போட்டிருக்கேன். 2-3 போட்டோ தான் எடுத்திருப்பேன். நேத்து எனக்கு இருந்த வலியை நீ போக்கிட்ட. இப்போ இந்த வியாதி வேரோட அழியிறது உன்னாலதான் நடக்கும் நேஹா. நேஹா, 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 நேஹா. உனக்கு தெரியுமா நேஹா, நான் ஏன் என் தலைமையில சத்தியம் பண்ண வச்சேன்னு? ஏன்? ஏன்னா நான் மனசார விரும்புறேன் நீ என் கூட ஊட்டி வரணும்னு. அங்க வந்து கொஞ்சம் நிதானமா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ என்ன சொல்ல விரும்புற? என்னன்னா, லேட் ஆனாலும் பரவாயில்ல, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு. சாரி. என் காதல் மேல பைத்தியமா இருக்கா? 100% இல்ல, 200% கிஸ் பண்ண விடுவா. ஆமா, அதாவது பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். இவ எப்படியாவது ஊட்டி வந்துட்டா போதும். அடியே பொண்டாட்டி, நீ எனக்கு பிஸ்தா ஊட்டி விடும்போது அதோட ருசியே தனிதான். இந்த வீட்ல கிழவங்களுக்கு கூட ரொமான்ஸ் ஓடுது. என்னோட நேரம் தான் சரியில்லை. எனக்குன்னு ஒரு புருஷன் இருக்கானே, அவன் சுத்த வேஸ்ட். இல்ல 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 இல்ல, நான் என் இளமையா இப்படி வீணாக்க விட மாட்டேன். நான் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவேன். எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்ல, இந்த சமுதாயத்தை பார்த்தும் இல்ல. என்ன இந்த விதி தடுக்க முடியாது, சமுதாயத்தினால கூட. என் தலை மேல சத்தியம், நீ ஊட்டி வந்தே ஆகணும். நான் மனசார விரும்புறேன் நீ என் கூட ஊட்டி வரணும்னு.
அங்க வந்து நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். ஹலோ, நீ ஊட்டியில வர போற. இங்க பாரு நேஹா, ஏன் தலை மேல சத்தியம் பண்ணிருக்க, என்ன நடந்தாலும் சரி நீ ஊட்டி வர. சரி, வீட்டுல பர்மிஷன் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வெயிட் பண்றேன். சரி, போன வை. இப்பரா ஆட்டமே இருக்கு. பிரெஞ்ச் கிஸ் பந்தயம் எல்லாம் கட்டியாச்சு. ஆனா உங்களுக்கு பிரெஞ்ச் கிஸ் அடிக்க தெரியுமா? என்ன பேசுற? தெரியாதா? அண்ணா, அப்போ கடைசி நேரத்துல சொதப்பிடுமே. நீ என்னவோ பெரிய இவனாட்டம் பேசுற, பிரெஞ்ச் கிஸ்ல PhD பண்ண மாதிரி. அட அண்ணா, என்ன லேசா ஏறப்படாதீங்க. நான் 9வது படிக்கும் போதே என்னோட முதல் பிரெஞ்ச் கிஸ் முடிச்சிட்டேன். ஏய், போதும் போதும், சும்மா எதையாவது சொல்லாத. அட நிஜமா தான். ஊர்ல இருந்தாலே என் பக்கத்து வீட்டு பொண்ணு ரஷ்மி, அவ கூட தான் என் முதல் பிரெஞ்ச் கிஸ் கொண்டாடினேன். அரடே, எங்க ஊரு ரோமியோ பங்கஜ் திரிபாட்டி, நீ ரொம்ப மோசமானவன்டா. மிட்டாய் சாப்பிடுற வயசுல நீ பிரெஞ்ச் கிஸ் அடிச்சுட்டே இருந்தியா? அட, இப்போ நீங்களும் தான் கொண்டாட போறீங்க உங்களோட முதல் பிரெஞ்ச் கிஸ். ஆனா எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் பண்ண தெரியாதே. ஒரு வேலை பண்றேன், 2-3 இங்கிலீஷ் பட CD எடுத்துட்டு வரேன். என்னடா சொல்ற? நான் ஒரு வேலை பண்றேன், 2-3 இங்கிலீஷ் பட CD எடுத்துட்டு வரேன். ராத்திரி ஃபுல்லா பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்களும் PhD வாங்கிடலாம். கரெக்டா சொன்ன. ஆனா யாருக்கு பண்ண போறோமோ அவங்களுக்கும் தெரியணும்ல. அவங்களும் பண்ணிருக்க மாட்டாங்களே. பரவாயில்ல, நீங்க எப்படியாவது பண்ணிடுங்க. பாரு, எப்படியாவதுனா என்ன அர்த்தம்? அடு, சிறப்பா பண்ணுவோம்டா, முறைப்படி பண்ணுவோம், நம்ம கத்துக்கிட்டு பண்ணுவோம். பந்தயம் கட்டி இருக்கோம்ல தம்பி, சொல்லு. பந்தயத்துல நான் என்னைக்கும் தோக்க மாட்டேன், கண்டிப்பா ஜெயிப்பேன், அதுவும் சூப்பரா ஜெயிப்பேன். ஆஹா, நம்ம போய் அந்த செடியை வாங்கிட்டு வருவோம். எனக்கு தெரியும், அந்த வெத்தலை பாக்கு கடை இருக்குல்ல, ஆமா, அந்த பாக்கு கடை, அதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு, அங்கதானே அவன் எப்பவும் நிப்பான். நீ வண்டி எடுப்போ. சரி, நான் பைக் சாவியை எடுத்துட்டு வரேன். மறுபடியும் பிளாங்க் கால் வந்ததா? ஆமா. என் பையன் சொல்றது சரிதான். காலர் ஐடி செட் ஆகுற வரைக்கும் பிளாங்க் கால் தொல்லை இப்படித்தான் தலைமையில வந்து விழும். சஞ்சு என்னை நெஹுனு கூப்பிட்டான். LKGல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முதல் தடவையா சஞ்சு எனக்கு நிக்நேம் வச்சிருக்கான். ரொம்ப பிடிச்சவங்க. நிக்நேம் அவங்களுக்கு தானே வைப்பாங்க, யாரு ஸ்பெஷலோ அவங்களுக்கு. இனிமே நான் சஞ்சுவோட நேஹா இல்ல, நேஹு. நான் நேஹு. கொஞ்சம் ஓவரா யோசிக்கிறேனோ? இல்ல, சஞ்சு என்னென்னவோ யோசிக்க வைக்கிறான். சிவபெருமானோட சிக்னலுக்கு அப்புறம் நான் சஞ்சுவை என்னோட ஆளாக்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இப்போ சஞ்சுவே என் மேல அன்பை காட்டுறான். நில்லு. உன் உலகத்துக்குள்ள நுழையணும்னு எனக்கு ஆசை இல்லை. ஒரு பொண்ணோட அப்பனா இருக்கேன், அதனால ஒரு அட்வைஸ் பண்றேன். எந்த பொண்ணுகிட்டையும் நீ தப்பா எதுவும் நடந்துக்காத. இந்த பந்தயம் கட்டிருக்கியே, அதை மறந்துடு. பந்தயத்துல ஜெயிக்கிற வேகத்துல நிறைய இழந்துராத.
ஞாபகம் வச்சுக்கோ சஞ்சய் திரிபாठी. எப்பெல்லாம் பொண்ணுங்களை பந்தய பொருளா வச்சிருக்காங்களோ அப்போ எல்லாம் மகாபாரதமே நடந்திருக்கு. மிடில் கிளாஸ் வீட்ல முதல் விதி, அப்பா கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னா முதல்ல அம்மாவை கரெக்ட் பண்ணணும். ஆனா இப்போதைக்கு அம்மாவோட மூடு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. செருப்பை ஒடிச்சு வச்சிடுறேன், இல்லைன்னா அடி வாங்க வேண்டி வரும். அண்ணி, நான் என்ன சொல்றேன்னா, சொல்லு. இப்போ மகாராணிக்கு என்ன வேணும்? அது இப்போ காலேஜ்ல இருந்து ஊட்டிக்கு ட்ரிப் போறாங்க. எனக்கும் போக ஆசையா இருக்கு. 2 நாளைக்கு 300 ரூபாய். நீங்க ப்ளீஸ் அப்பா கிட்ட சொல்லி பணமும் பர்மிஷனும் வாங்கி தரீங்களா? முதல்ல இங்க வா நீ, இங்க வா, முதல்ல இங்க வா நீ. காலேஜ் போய் இன்னும் 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மகாராணிக்கு அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊட்டிக்கு சுத்த போகணுமாக்கும். இந்த காலத்து பசங்க சுத்த போறாங்களாம், சுத்த. சஞ்சு தலைமையில சத்தியம் வாங்கியிருக்கான். அம்மாவே ஒத்துக்கல, அப்பா எப்படி ஒத்துப்பாரு? இப்போ என்ன பண்ணுவேன்? என் தலைமையில சத்தியம், நீ ஊட்டிக்கு வந்தே ஆகணும். காலேஜ் போய் இன்னும் 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மகாராணிக்கு அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊட்டிக்கு சுத்த போகணுமாக்கும். என் தப்பு இல்ல. நான் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்க போனேன், ஆனா அடிதான் கிடைச்சது. ஆனா ஊட்டிக்கு பஸ் கிளம்ப இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. சஞ்சு போட்ட சத்தியத்தை கூட என்னால காப்பாத்த முடியல. ஹனுமான் கடவுளே, நீங்க ப்ளீஸ் சஞ்சுவுக்கு ஒண்ணும் ஆகாம பாத்துக்கோங்க. அவனை நீங்க தான் காப்பாத்தணும். சஞ்சு மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட என்னோட உசுறு கண்டிப்பா போயிடும். ப்ளீஸ். இப்போ கடவுளே, நீங்களே சொல்லுங்க. காலேஜ்ல எல்லா பொண்ணுங்களும் தான் போறாங்க, நான் மட்டும் ஏன் போக கூடாது? எனக்கு கொம்பா முளைச்சிருக்கு. மத்த நேரம் எல்லாம் அம்மா சொல்லுவாங்க, இவ வளர்ந்துட்டான்னு, புத்திசாலி, பொறுப்பானவ, அது இதுன்னு. ஆனா இப்போ வெளியில போகணும்னு சொன்னா மட்டும் என் வயசு குறைஞ்சிடுமா என்ன? காலேஜ்ல எல்லாரும் போறாங்க, நான் மட்டும்தான் தனியா நிப்பேன். எனக்கு போகணும்னு அவ்வளவு ஆசை, ரொம்ப ஆசை. முதல் காதலோட முதல் சத்தியத்தை காப்பாத்தின நிம்மதியும் காப்பாத்த முடியாத வலியும் ரெண்டுமே வாழ்நாள் முழுக்க ஞாபகம் இருக்கும். நேஹாவுக்கு என்ன கிடைக்கும்? வலியா இல்ல நிம்மதியா?